அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு முழுவதும் மிக விமர்சையாக அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. உலக புகழ்பெற்ற நாமக்கல் 18 அடி உள்ள ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து அஞ்சனை மகன் ஆஞ்சநேயரை மக்கள் அனைவரும் வணங்கினர். மார்கழி மாதம் வரும் மூல நட்சத்திரம் அமாவாசை அன்று அனுமன் பிறந்ததால் அன்றைய நாளில் அனுமன் ஜெயந்தியாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் விடிய காலை முதலே பூஜை செய்து மக்கள் மனதார வணங்கி வருகின்றனர். குமரியில் உள்ள தானுமாசியாம் கோவிலில் உள்ள 18 அடி ஆஞ்சநேயருக்கு பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், சந்தனம், குங்குமம், திருநீறு போன்ற 16 வகையான அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மற்றும் பூக்களை கொண்டு சிறப்பாக அலங்காரம் செய்து காலை முதலே பூஜை நடந்து வருகிறது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் துளசி மாலை, வடமாலை, சாமந்தி பூ மாலை, எலுமிச்சை மாலையை சாத்தி ஆஞ்சநேயரை வழிபட்டு வருகின்றனர். இங்கு காலை முதலே அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை அசோக் நகரில் உள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவில் விடிய காலை முதல் கோவில் திறக்கப்பட்டு விடிய பூஜை நடைபெற்று வருகிறது. வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சியளித்த அனுமன் மக்கள் பார்த்து தரிசனம் பெற்றுக் கொண்டனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒட்டி முத்தம்பட்டி என்கின்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவில் காலை முதலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தங்களுடன் சாமந்தி பூ மாலை, வெற்றிலை மாலையை கொண்டு ஆஞ்சநேயருக்கு சாத்தி அவருடைய மனக்குறைகளை வேண்டி செல்கின்றனர். இங்கு காட்டு பகுதியில் உள்ள குரங்குகளுக்கு பக்தர்கள் கொண்டு வரும் வாழைப்பழம், ஆப்பிள் பழம், திராட்சை, தேங்காய், பொரி, கடலை போன்றவற்றை கொடுத்து மகிழ்விக்கின்றனர். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் உள்ள ஸ்ரீ ராம பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் ஆஞ்சநேயருக்கு 1008 வடமாலை சாற்றி காலை முதல் மங்கள இசையுடன் தீப ஆராதனை நடைபெற்று வருகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் இலவசமாக அன்னதானம் வழங்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.